வாருங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். அந்த அபிஷேகம் நதி போல ஓடி வரும். நம்முடைய வெற்றி, நம்முடைய சமாதானம் அபிஷேகத்தில் இருக்கு. அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையை நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையை நம்புபவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சம் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சம் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. ஆமென். இயேசுவே, சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. உங்க சமூகத்துல நாங்க பலன் அடைகிறோம். அந்த பலன் எங்க இருந்து வருகிறது? உங்க அபிஷேகம். அப்பா, இன்றைக்கு முதல் பிள்ளைகளாக எங்களை அபிஷேகிங்க. தேவனே, சில நேரம் பயந்து தடுமாறி அப்படியே நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கோம். ஆனா உங்க சமூகத்துல நாங்க வாஞ்சையோடு கூட உட்காரும் பொழுது உமது அபிஷேகம் எங்களை பலப்படுத்துகிறது. எங்க மனக்கண்களை திறக்குது. அப்பா, இன்னைக்கு உமது அபிஷேகத்துல எங்களை எடுத்து நிறுத்தும். வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வார். ஹல்லேலூயா. தேவ மக்களை, விசேஷமாக இந்த கால வேளையில வேதத்திலிருந்து அந்த ஜீவ வசனத்தை, அந்த ஆதாரத்தை எடுப்போம். சங்கீதம் 55 அத்தியாயம் 22 வசனம் இப்படியாக அந்த பகுதி வருகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துடு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பாரங்கள் பஞ்சலாம இருக்கு. நம்முடைய குழந்தைகள் விஷயத்துல, படிப்புல திடீர்னு ஒரு ஷாக் ஆகிறது போல அவங்க மதிப்பெண்கள் குறைஞ்சிருச்சுன்னா, அல்லது அவங்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும் பொழுது, கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அப்படி பாரம் உள்ள வருது. என்னடா இது இப்படி நடக்குது? அப்ப கவனிங்க, இந்த பாரம் மாத்திரமல்ல, இன்னைக்கு தொழில் செய்கிறவங்க, அது போல அலுவலகத்தில் வேலை பண்ணுறவங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஐடிஐயில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் பாருங்க, பாரம், ஒரு காரியம் முடியலன்னு சொன்னால், ஒரு காரியம் டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியலன்னா, ஒரு காரியத்தில் எங்கேயோ ஒரு பிரச்சனைனா ஒரு பெரிய பாரம் அந்த பொறுப்பாளிக்கு வருது. அதை எப்படியோ அவர் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து செய்யணும், இல்லைன்னா வேலைக்கே ஆபத்து. அப்போ பாருங்க, பாரங்கள் இது சுமக்கும் பொழுது என்ன பெரிய வலி, எவ்வளோ பெரிய பயம், என்ன நடக்கும். ரொம்ப கடினமான பாதை. ஆனால் வேற வார்த்தை சொல்லுது பாருங்க. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? இதை நீ சுமக்காத, இது நீ சுமக்கணும்னு நீ சுமந்தா அது உனக்கு பலவீனம், அது உனக்கு சுகவீனம். மென்டல் விதத்துல அந்த மன அழுத்தம் உண்டாகிறது. அததான் மென்டல் டார்மெண்டட்னுவாங்க. மன அழுத்தம்.
அந்த அழுத்தத்தில் தான் என்ன செய்யணுமே தெரியாது, யோசிக்க முடியாது, சுற்றி பயமும் கலக்கமும் நிற்கும். அப்போ கவனிங்க, நீ பாரத்தை சுமக்காத, அதை என்ன பண்ணு, கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிடு. இது எதை காமிக்குதுன்னா, அப்போ பாருங்க, ஒரு விசுவாசி இந்த ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது, ஆமாய்யா என்னையும் பயம் கலக்கம் எல்லாம் சூழுது, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனால் இதை நான் கர்த்தர்கிட்ட வைப்பேன்னு சொன்னால் எனக்கு நல்ல நித்திரை, சமாதானம், வெற்றி, அந்த காரியத்தை ஏற்ற வேலையில் செஞ்சு முடிப்பேன். எத்தனை பேர் அகெயின்ஸ்டாக இருந்து அதை தடுத்தாலும் சரி, நான் செய்து முடிப்பேன். ஏன்னா நான் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணல, ஆனால் நான் என் கர்த்தரை நம்புகிறேன். என் கர்த்தருடைய கரம் அதில் தலையிடுது. அவர் கரம் செஞ்சு ஒரு நாளும் தவறுனதா சரித்திரம் இல்லை. ஆகவே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ரெண்டாவது, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சொல்லும் பொழுது நீங்க பாரங்களை வைங்க. அநேக நேரங்கள்ல அவர் என்ன பண்றாரு, நம்மளை கொண்டே தான் செய்யறாரு. சில நேரம் அவர் சொல்லிடுறாரு, நீ அமைதியா ஒன்றும் பேசாத, கை வைக்காத, நான் செய்கிறேன், நான் உனக்கு யுத்தம் பண்ணுறேன்னு அவரே பண்ணுறாரு. அதே போல் பல சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுகிறார், அதிலிருந்து தப்பித்து செல்லவும் அதில் செய்து முடிக்கவும் வேண்டிய கிருபையை கொடுத்து ஆதரவை கொடுத்து செய்து முடிக்கிறார். அப்போ கவனிங்க, இந்த 2 விஷயமா இருக்கட்டும். ஆனால் அந்த 2 விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரியம், பாரத்தை நீங்க தான் செய்யணும், இதில் நான் தான் செய்யணுன்ற ஒரு முயற்சி எடுப்பீங்கன்னா இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி தான். ஆனால் இந்த காரியத்தை என் அப்பா கிட்ட போவேன், எடுத்துட்டு போவேன், அவரை நம்புவேன், அவருடைய ஆலோசனை கேட்பேன் என்று சொல்லி உங்கள் இருதயம் சொல்லட்டும். நீங்கள் பெரிய காரியங்களை எடுப்பீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள், வாழ்வீர்கள். God bless you. Bye bye.